UGTRB English Unit 4 British Literature 2ல ஜான் ரஸ்கின் எழுதின ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிஸ் அப்படிங்கிற ஒர்க்ல இருந்தா MCQs இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When was John Ruskin born? எப்ப பிறந்தாரு? 1819. 1819. Second answer. What is the title of 1865 collection that contains of king's treasuries? Sesame and Lilies. இந்த Sesame and Lilies வந்து அவருடைய ஒர்க் அது கலெக்ஷன்ஸா வந்தது 1865ல. அந்த 1865 கலெக்ஷன்ல தான் ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரியும் இருந்தது. ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிஸ் வாஸ் ஒரிஜினலி டெலிவர்ட் as a lecture in which city? இந்த ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிங்கிறது ஒரு லெக்சர் கொடுக்கிறாரு. எந்த சிட்டில கொடுத்தாரு அப்படின்னா மான்செஸ்டர். The lecture was delivered at which specific venue? எந்த இடத்துல அவர் கொடுத்தாரு? Rusholme Town Hall. Rusholme Town Hall. Third option. What was the date of delivery of King's Treasuries? Of King's Treasuries வந்து அவர் ஸ்பீச் கொடுத்த டேட் எப்போ? December 6, 1864. December 6, 1864. According to Ruskin, what does the word sesame symbolize? The sesameங்கிற word எதை symbolize பண்ணுது? The key to the Royal Treasure House of Books. Royal Treasure House of Books. Royal Treasure House. Books. Royal Treasure. ஒரு புதையல். அதுக்கு அது வந்து என்னவா இருக்கு? ஒரு கீயா இருக்கு. அதுதான் வந்து sesame. Of King's Treasuries is primarily a critic of what? எதை அது criticize பண்றாரு? Victorian manhood and education. 18th century இருக்கக்கூடிய அந்த manhoodவும் அந்த education systemத்தையும் criticize பண்றாரு. Ruskin compares the current social desire for advancement in life to the gratification of what? Vanity, மாயை. அதுதான் அட்வான்ஸ்மெண்ட் இன் லைஃப். அதான் வந்து கரண்ட் சோசியல் டிசைர் அப்படின்னு சொல்றாரு. ரஸ்கின் டிவைட்ஸ் ஆல் புக்ஸ் இன்டு ஹவு மெனி கிளாஸஸ்? எல்லா புக்ஸையும் எத்தனையா பிரிக்கிறாரு? 2 கிளாஸஸா பிரிக்கிறாரு. வாட் ஆர் த 2 கிளாஸஸ் ஆஃப் புக்ஸ் டிஃபைன்ட் பை ரஸ்கின்? புக்ஸ் ஆஃப் ஆர், புக்ஸ் ஆஃப் ஆல் டைம். மணி நேரங்களில் படிப்பது, வாழ்க்கை ஃபுல்லா படிப்பது அப்படின்னு ஒரு 2ஆ பிரிக்கிறார். Ruskin says a book of talk is printed because the author cannot do what? The author cannot speak to thousands of people at once. ஒரு ரைட்டரு ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட பேச முடியாது. ஸோ அதனால இந்த புக், அவருடைய புக்கு வந்து பேசுது. Ruskin compares a good book to what geographical feature? A gold mine. ஒரு நல்ல புக்கை எதோட கம்பேர் பண்றாரு? ஒரு கோல்டு மைனோட கம்பேர் பண்றாரு. Ruskin says you must get into a habit of looking intensely at what? Words. Vocabularies அப்படி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? The words. In English language, what type of words does Ruskin say we use for awful ideas? எதை awful ideas ன்னு சொல்றாரு? Greek or Latin? ஏன்னா கிரீக்ல இருந்து லாட்டின்ல இருந்தா நிறைய வேர்ட்ஸ் வந்தது. What type of words are used when we want to be vulgar in English? Section words, common words ன்னு சொல்றோம். இததான் வந்து இங்கிலீஷ்ல vulgar words ன்னு சொல்றாரு. What does the word pastor etymologically mean? Pastorக்கு என்ன meaning? A person who feeds. A person who feeds. Ruskin argues that many evils in the church arise from bishop desiring dash more than dash. Power, light. Desiring power more than light. சர்ச்சில் இருக்கக்கூடிய பிஷப்ஸாக இருக்கட்டும், பாஸ்டாக இருக்கட்டும், அவங்க பவரை தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர அவங்க ஒரு வெளிச்சமா இருக்க மாட்டேங்கிறாங்க.
What is the real office of a bishop according to the Ruskin? Bishop உடைய real officeங்கிறது என்ன? To oversee the flock. Jesus Christ வந்து பீட்டரை பார்த்து கேட்கிறார், பேதுரு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து இன்று முதல் நீங்க மனுஷரை பிடிக்கிறவர்களா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு 3 முறை சொல்லியிருப்பார். பைபிள்ல எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், காஸ்பல்ல இருக்கும். அப்போ ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னா இந்த மனிதர்களுக்கு அறிவுரை கூறுவாயாக, சொல்லுவாயாக அப்படின்னு அர்த்தம். அதான் டு ஓவர்சீ தி ஃப்ளாக். ஸோ அதுதான் ரியல் ஆஃபீஸ் பிஷப்புக்கு. இன்னைக்கு இருக்கிற பிஷப் அப்படி இருக்கு இல்ல அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதாவது விக்டோரியன் பீரியட்ல. Which two authors does Ruskin compare regarding their interpretation of the keys? யார வந்து அவர் இன்டர்பிரட் பண்றாரு, எந்த ரைட்டர்ஸ் எடுக்கிறாரு? மில்டன் அண்ட் டாண்டே. In Milton's interpretation, what is the nature of two keys? மில்டன் வந்து 2 கீ யூஸ் பண்ணியிருப்பார். என்ன அது? ஒன் ஆஃப் கோல்டு, கோல்டுங்கிறது ஹெவனை குறிக்குது. ஒன் ஆஃப் அயன், அயனுங்கிறது பிரிசனை குறிக்குது, ஜெயில குறிக்குது. ஸோ ஹெவன் அண்ட் ஹெல்ல அவர் அழகா வந்து இன்டர்பிரட் பண்ணியிருப்பார் பேரடைஸ் லாஸ்ட்ல. Ruskin lists 5 things that the nation has despised. What is the first? Despised அப்படின்னா hated. ஒரு 5 விஷயத்தை இந்த உலகம் வந்து என்ன, இந்த நேஷன் நாடு என்ன பண்ணுது, வெறுத்துருச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர். What is the second thing Ruskin says we have despised? இன்னொன்னு விட்டது சயின்ஸ். சயின்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். What is the third thing Ruskin says we have despised? Art, கலை. What is the fourth thing Ruskin says we have despised? நாலாவது விஷயத்தை எதை விட்டோம்? நேச்சர். Ruskin describes the state of English industry and its amusement as what? Disease. இங்கிலீஷ் இண்டஸ்ட்ரி எல்லாம் 18th century தான் வருது. பிரெஞ்சு ரெவல்யூஷனு, ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் அப்பதான் வருது. ஸோ அதை தான் அவர் என்னன்னு சொல்றாரு, இட் இஸ் அ டிசீஸ் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். The sesame that opens doors leads to door of whom? King's treasuries. King's treasuries. ராஜாக்களின் புதையல். ஸோ அதை தான் புக்கை சொல்றாரு. What is symbol of beauty and purity in of Queen's garden? Queen's ஓட கார்டன்ல எது வந்து பியூட்டி, பியூரிட்டிக்கு சிம்பிள்? லில்லி. The lecture concludes with a reference to sesame being what? Grain. இந்த sesameங்கிறது என்னது? It refers to grain. Assertion and reason மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. Ruskin's lecture of King's treasuries is an account of the physical gold and silver found in royal places. Palaces. அரண்மனைகள். Palaces அப்படின்னா அரண்மனைகள். He believes that the mental possession of a great literature makes every man a king with a treasury in his mind. அவர் ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிஸை வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டை பற்றிலாம் அவர் பேசவே இல்லை, புக்ஸை பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் 2வது சொன்ன விஷயம் ரீசன் கரெக்டு. ஸோ ஒவ்வொருத்தங்கிட்டையும் அந்த லிட்ரேச்சர் இருந்தது அப்படின்னா அந்த லிட்ரேச்சர் அவனுக்கு ஒரு ட்ரெஷரி, ஒரு புதையல் அவன் மைண்டில் அறிவை கொடுக்கும். ஸோ அசர்ஷன் வந்து ஃபால்ஸு, ரீசன் வந்து கரெக்டு. அப்போ 4th ஆப்ஷன் டி ஆன்சர் ரைட். Most people seek advancement in life as a means to become a conspicuous. இது assertion. Most people என்ன நினைக்கிறாங்க? they advancement in life. லைஃப்ல ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஆனால் ரீசன் in Victorian culture this mean obtaining a position knowledged by others to be respected or honorable. ஸோ இந்த நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் தான் இந்த விக்டோரியன் கல்ச்சரில் மற்றவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஏ ஆன்சர். மேட்ச் ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. அட்வான்ஸ்மெண்ட் இன் லைஃப்பில் அவர் என்னென்ன கான்செப்டை வச்சு கொண்டு வராரு அப்படிங்கிறது ஒரு டேர்ம்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம்.
primary object, thirst for applause, strongest motive, wounding of vanity அப்படின்னு கொடுத்திருக்காங்க. primary object அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா to become conspicuous. இதுதான் primary object. நமக்கு knowledge இருக்கணும், to acquire knowledge. thirst for applause அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா lost infirmity of a noble minds. அதான் thirst for applause. நம்ம ஒருத்தவங்ககிட்ட கைத்தட்டல் வாங்குறோம், எதுக்காக வாங்குறோம்? அவங்க நமக்கு ஒரு ரெஸ்பெக்டபிள் பண்றாங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவை அவங்க சிந்திச்சு பார்த்து அவங்க வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்றாங்க. அதான் thirst for applause, lost infirmity of noble minds ன்னு அர்த்தம். strongest motive, love of prize, புகழ்ச்சி, பெருமிதம், அது மேல ஒரு ஈடுபாடு, அதான் strong motive. wounding of vanity, mortification. vanityங்கிறது ஒரு மாயை. next question, book of the hour, book of all time, the real book, author's meaning அப்படின்னு கொடுத்திருக்காங்க. the book of hourங்கிறது second option, useful or pleasant talk printed. useful or pleasant talk printed. book of all timeங்கிறது written to perpetuate the voice. இந்த holy books எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நமக்கு books of all time, நம்ம எல்லா காலத்துக்கும் படிக்கிறோம். the real book அப்படிங்கிறது D option, share of sunshine and earth. author's meaning அப்படிங்கிறது gold in mine. gold in mine. அந்த புக்ஸை எதோட கம்பேர் பண்றாரு? கோல்டு மைனோட கம்பேர் பண்றாரு. அதான் ஆத்தருடைய மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஷப், பாஸ்டர், ஸ்பிரிட், பிளைண்ட் மவுத் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து மேட்ச் ஷீட் மாதிரி. இப்போ இந்த பிஷப்ங்கிறது செகண்ட், a person who sees, a person who oversees the flock. அதான் வந்து பிஷப். அததான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? எபிஸ்கோபோஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்டர் டி, a person who feeds, a person who feeds, ஆடுகளை மேய்ப்பாயாக, அதுக்குதான் பாஸ்கோ அப்படிங்கிற வேர்டு. ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஏ ஆப்ஷன், கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்பிரிட்டஸ், பிரீத், ஆவி, மூச்சு. பிளைண்ட் மவுத் ஃபோர்த்துக்கு சி, contrary of bishop and pastor. இந்த வீடியோவில் ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரியில இருந்தா MCQs டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். UGTRB இங்கிலீஷுக்கு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் அதனுடைய டீட்டெயில்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.